பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். காவல்துறையின் முக்கிய பணி என்பது குற்றங்களை தடுப்பதும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதும் ஆகும். சில நேரங்களில் குற்றங்கள் நடந்துவிட்டால் தகுந்த சாட்சியங்களை கொண்டு அந்த குற்றவாளி யார் என்பதை கண்டறிந்து அவர்களை நீதிமன்றத்தின் முன்பு நாம் நிறுத்துகிறோம். நீதிமன்றத்திலே பலவித விசாரணைக்கு பிறகு இவன் குற்றம் செய்துள்ளான் என்று நீதிமன்றம் சந்தேகமற கருதினால் அவனை சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார்கள். செய்த குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை வழங்கப்படுகிறது. சிறைச்சாலையில் இருப்பது என்பது ஒரு குற்றவாளிக்கு தருகின்ற தண்டனை அல்ல. அவர் செய்த தவறை உணர்ந்து இனிமேல் செய்யக்கூடாது, இந்த சமுதாயத்தில் திருந்தி நல்லவனாக வாழ வேண்டும் என்று அது அவருக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகும். அப்படி சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகின்ற ஒருவர் ஒரு குற்றமற்றவராக இந்த சமுதாயத்தில் நல்லவராக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வர வேண்டும். ஆனால் நிறைய பேர் சிறைச்சாலையிலிருந்து வந்த பிறகும் அதே தவறை தொடர்ந்து செய்கிறார்கள், பழி வாங்குகிறார்கள், தமக்கு எதிராக சாட்சி சொன்னவர்கள் மீது கோபப்படுகிறார்கள், அவர்களை கொலை செய்யும் அளவுக்கு கூட சென்று விடுகிறார்கள். ஆக ஒரு தனி மனிதன் திருந்தாவிட்டால் இத்தனை சட்டங்கள் இருந்தும், இத்தனை சிறைச்சாலைகள், இத்தனை காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. தனி மனிதன் ஒரு மன்னிக்க தகுந்த மனப்பான்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆக தனி மனித மனமாற்றம் நமக்கு தேவை. எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் தாம் பழிவாங்கக்கூடாது என்ற கொள்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஐயன் வள்ளுவர் சொன்னது போல, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்றிருக்க வேண்டும். சுருக்கமாக இன்றைய காலகட்டத்தில் சொன்னால் தீமைக்கும் நன்மை செய். பரமபதம் இது ஒரு விளையாட்டு என்பது அறிந்ததே. இந்த பரமபதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சரி, பரமபதத்துக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். உதாரணமாக, பார்க்கடலில் இருந்து எப்படி அமுதம் கடைந்தெடுக்கப்படுகிறதோ அப்படித்தான் இந்த கதையும் பல கெட்ட கதாபாத்திரங்களையும் நல்ல கதாபாத்திரங்களையும் உள்ளடக்கி கடைந்தெடுத்த அமுதம்தான் தீமைக்கும் நன்மை செய். வள்ளுவரின் வாக்கின்படி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். சரி, இப்போது நாம் சொல்ல வந்த கதைக்கு வருவோம். பரமபத விளையாட்டில் பாவம் புண்ணியம் என்ற இரு நபர்களால் விளையாடப்படுகிறது. பிழை செய்து முன்னேறுபவன் முடிவில் பாம்பின் தலையில் அமரக்கூடும். அமர்ந்ததும் பாம்பின் வால் பகுதிக்கு வந்து விடுவார். பிறகு என்ன? மீண்டும் முதலிலிருந்து தொடங்க வேண்டியதுதான். இதுதான் பிறப்பின் ரகசியம். பாவங்கள் செய்ய செய்ய மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். புண்ணியம் செய்பவனோ பல கஷ்டங்களை தாண்டி வெற்றி என்னும் உச்சியை அடைகிறான். இதுவே பிறவா நிலை. இதுவே பரமபதத்தின் ரகசியமும் கூட. இதுவே
இந்த கதையின் ரகசியமும் கூட. எவன் ஒருவன் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் கூட அவனுக்கு நன்மை செய்து வருவீர்களானால் நீங்களும் பிறவா நிலையை எய்தக்கூடும். இந்த உலகம் நன்மையை அதிகம் விரும்பி கேட்பதை விட தீமையை அதிகம் விரும்பி கேட்கிறது. அதன்படிதான் இந்த கதையின் கதாபாத்திரமும் தீமையாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, ராவணன் இல்லை என்றால் ராமாயணமும் இல்லைதானே? அதுபோலத்தான் இந்த கதையின் கதாபாத்திரமும் போல கெட்ட கதாபாத்திரங்களில் இருந்து கடைந்தெடுக்கப்பட்ட தீமைக்கும் நன்மை செய் என்னும் அமுதத்தை பிடித்திருந்தால் பருகுங்கள், இல்லையென்றால் பகிருங்கள். பிடித்தவர்கள் பருகட்டும். நாம் பார்க்கும் இந்த கதாபாத்திரம்தான் முற்பிறவியில் என்ன தீங்கிழைத்தான் என்பதை பார்க்கப் போகிறோம். இனி கதையின் கருவுக்குள் நுழைவோம். ஹலோ ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனுங்களா? ஆமாம் சார், லாரிப்பட்டியில் வைரவனை யாரும் கொண்டுட்டாங்க சார். அப்படியா? நீ யாரு? யாரியா? ஸ்டேஷனுங்கிற பயம் இருக்கிறதுல ஆளாளுக்கு அடிச்சிட்றானுங்க. சேகர் சார். இரு என்பு. எஸ் சார். இந்த வைரம் ஏரியாவில் மறுடிராய் போச்சாமா, அது என்னன்னு பார்த்துட்டு வரலாம். எஸ் சார். இவரை கூட்டிகிட்டு கிளம்பலாம். ஓகேவா? எஸ் சார். அந்த ஏரியா ரொம்ப அந்த இன்டீரியர் ஏரியா. ஜீப் வேண்டாம், பைக்கே எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார். ஏன்னா நம்ம போகிறது அக்யூஸ்டு ஜீப்பில் தான் வருவான்னு, ஜீப்பு வர்றதுக்குள்ள பார்த்துட்டு எஸ் ஆயிடுவான்னு வச்சுக்க, எஸ் ஆயிடுவான். அதனால பைக்லேயே பிடிச்சிடலாம். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குறுக்கு வழியில் வாங்க, நான் மெயின் ரோட்டில் வரோம். எங்கே வரோன்னா அங்கே வச்சு அமுக்கிடலாம். எஸ் சார். சந்தேகப்படுற மாதிரி எவனை பார்த்தாலும் உடனடியாக இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகேவா? தீமைக்கும் தீமைக்கும் செய் நன்மை, தீயினால் சுட்டாலும் தர்மம் காத்திடும் நம்மை. பாவங்கள் பழிகளின் காணிக்கை எல்லாம் காலத்தின் கைகளில் நீ விட்டுவிடு. துன்பம் துரோகம் நடந்ததை எல்லாம் மூலமாய் மாற்றி நீ உயர்த்திடு. பூமியில் எதுவும் நிரந்தரமில்லை, பூக்கள் நிறம்தான் மாறுவதில்லை. வாழ்வோம் நன்மை, எதிரிகள் இல்லை சேர்வோம் ஒன்றாய். வாழ்வோம் நன்மை, எதிரிகள் இல்லை சேர்வோம் ஒன்றாய். தீமைக்கும் தீமைக்கும் செய் நன்மை, தீயினால் சுட்டாலும் தர்மம் காத்திடும். உரை கொன்றால் சூடம் காட்டு, சூடமே சுட்டாலும் அதை வாயில் போட்டு, முதுகில் குத்தினாலோ நெஞ்சை காட்டு, தீமைக்கும் தீமைக்கும் செய் நன்மை, தீயினால் சுட்டாலும் தர்மம் காத்திடும் நம்மை. பாவங்கள் பழிகளின் காணிக்கை எல்லாம் காலத்தின் கைகளில் நீ விட்டுவிடு. எதிரியின் கண்கள் நன்றாய் நம் வாழ்வின் கட்டும்.
பயண காதுகள் நன்றாய் இருக்கட்டும், நம் புகழ் பெருமையும் நன்றாய் கேட்கட்டும். தீமைக்கும் தீமைக்கும் செய் வெண்மை, தீயினால் சுட்டாலும் தர்மம் காத்திடும் நம்மை. பாவங்கள் பழிகளின் காணிக்கையெல்லாம் காலத்தின் கைகளில் நீ விட்டுவிடு. துன்பம் துரோகம் நடந்ததையெல்லாம் உரமாய் மாற்றி நீ உயர்த்திடு. பூமியில் எதுவும் நிரந்தரமில்லை, பூக்கள் நிறந்தான் மாறுவதில்லை. வாழ்வோம் அன்பாய், எதிரிகள் இல்லை சேர்வோம் ஒன்றாய். வாழ்வோம் அன்பாய், எதிரிகள் இல்லை சேர்வோம் ஒன்றாய். தீமைக்கும் தீமைக்கும் செய் நன்மை. சார் இல்லைங்க சார், வெளியூர் வரானே விசாரிப்போம் சார். அப்படியா? கூப்பிடு. இங்க என்ன பண்றீங்க? பூஜைக்கு போயிட்டு வரேங்கய்யா. பூஜையா? ஆமாங்க. ஆளுங்களே ஒரு மார்க்கமா இருக்கிறீங்க. என்ன பூஜை? விளக்கு பூஜைங்கய்யா. உண்மையாலுமா? ஆமாங்க. நடுஜாமத்துல நரபலி கொடுக்குற மாதிரியே இருக்கிறானே. பேரை கேளு. பேர் என்னையா? கருணாகரன். கருணாகர சுவாமிகள். மொட்டை தலையும் பேர் என்ன? சித்தனுங்க. சித்தனா? இவன்கிட்ட ஏதோ எவிடன்ஸ் இருந்தால் எழுதி வாங்கிட்டு செக் பண்ணிட்டு அனுப்பிச்சுடு. ஐயோ இந்த பக்கவா, இன்னையா வந்ததுலேருந்து போத்திக்கிட்டே இருக்கிற, கொஞ்சம் திறந்து காட்டு. ஓ இன்னையா எல்லாம் கொட்டையா இருக்கு. ஓ சாமியாரா? சரி சரி நம்பரை கொடு. செல்ஃபோனில் இருக்குதா? அவன் நம்பர் நோட் பண்ணிக்க. 97 88 29 52 12. பேர் என்ன சொன்ன? கருணாகரன். இந்த சாமி ஏதோ என்கொயரி எப்போ வேணாலும் ஸ்டேஷன் கூப்பிடுவோம். எப்போ வேணாலும் கூப்பிடுங்கய்யா. யோ மூஞ்சில எதுக்கு அடிக்கிற? சாரி சார் சாரி சார். எவையா உனக்கு ட்ரைனிங் கொடுத்தவன்? சார் நானும் இருக்குன்னு நானே பார்த்துக்கிறேன் சார். ட்ரைனிங்கில் இதுவும் சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அங்கே பாரியா பின்னால என்ன இன்னொருத்தன இருக்கிறான் சார். ஐயா சார் ஃபோன் பண்ண இவனாத சார் இருப்பான் சார். அவனை மையா சார் செத்தப்புறம் ஃபோன் பண்ணுவானாயா? என்ன இப்படி பீதியா வர? என்ன சார் சொல்கிறீங்க? உனக்கு எவையா வேலை கொடுத்தேன்? சார் எல்லாம் ரெக்கமெண்டில் வந்தது சார். யார் முதல்ல ஃபோனை போடிய நம்ம ஆளுங்களுக்கு எங்கே இருக்காங்கன்னு பாரு. அல்லது வர சொல்ல சார் கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள் சார். கூப்பிட்டு இருக்கிறேன்ல. ஃபோனை பண்ணிட்டு முதல்ல ஃபீஸை போடியா. சார் வெயிட் பண்ணுங்க சார். போட்டு என்னத்தையா பண்ற முதல்ல போடியா. பாருங்க வந்துருச்சு பாருங்க. எங்கேயா அவனுக்கு என்ன காண? ஃபோன் பண்ணியிருக்கேன் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் சோம்பேறியா. இந்த ஆளு தான் பயந்து கிடப்பா நடக்குது. தா வந்துட்டாங்க பாருங்க. வாயா வாயா சீக்கிரம் வாயா சார். என்ன வெறப்பா சார். எப்படி சார் கரெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். கேமரா இங்கே எடுத்துட்டு வரல. செல்ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறேன் சார். பாடியை கரெக்டாக அடியா. பயந்து இங்கே விழுந்துடாத. போல போலீஸ் கூட வந்து வெறப்பா பேசுவியே.
அந்த கடைக்கு அனுப்பிட்டதெல்லாம் அனுப்பிச்சாச்சாப்பா? அனுப்பிச்சாச்சுங்க. வண்டியில் எல்லாம் ஏற்றி விட்டேங்க. அப்போவே கிளம்பிடுச்சு. இந்நேரம் போய் சேர்ந்துருக்குங்க. உனக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்கண்ணா. சரி, கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து வச்சுக்க. சரிங்கண்ணா, பார்த்து வச்சுக்கிறேங்கண்ணா. இந்த மேட்டுப்பாலத்துக்கு அனுப்புறதெல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டீங்கல்ல? ரெடி ஆகிட்டு இருக்குங்கண்ணா. கொஞ்சம் லேட் பண்ணாமல் சீக்கிரம் அனுப்பிச்சி வச்சிரு. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ஹலோ, யாருங்க சொல்லுங்கள். அப்படிங்களா? ஹலோ, அண்ணன் பக்கத்தில் தான் இருக்காருங்க. நான் கொடுக்குறேங்க. ஹலோ ஐயாங்களா? சொல்லுங்க. ஏன் நம்ம வயர் இருக்கானுங்க? ஆமாம். அவனை யாரும் கொண்டு ஓட்டேன். ஆடா யாரு கொண்டாலும் தெரியலிங்க. கொஞ்சம் விசாரிக்க சொல்றீங்களா? சரி, ஸ்டேஷனுக்கு தானே, நான் சொல்லிடுறேன் போ. சரிங்க ஐயா. பொறுமையாரு கொஞ்சம். சரிப்பா. ஐயா வெளியூர் யாரும் போட்டுப்பாங்க. அப்படியா? சரி விட்டுரு, நான் கூப்பிட்டு சொல்லிக்கிறேன். சரி வை. சரிங்க ஐயா. சரி, ஸ்டேஷனுக்கு வந்துரு, நான் வந்துடுறேன். சரிங்க ஐயா. நான் பசங்களை சரி. சரி. நல்லது. ஹலோ அப்பா, போலீஸ் ஸ்டேஷனா? எஸ் சார், சொல்லுங்கள் சார். என்னையா ஒரு வட்ட செயலாளர் இருக்கிறவரை மர்டர் பண்ணிக்கிறாங்களே, இதை ஒன்று நீங்கள் கண்டிக்க மாட்டீங்களா ஐயா? சார், என்கொயரி போயிட்டுருக்கு சார். என்னையா அது? செத்து ஒரு நாளாவது இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? சார், எங்கள் டீம் ஃபுல்லாக டே நைட் தொலைவிட்டு இருக்கு சார். இறையன் ஒரு பக்கம் போயிருக்காரு, சேகர் ஒரு பக்கம் போயிருக்காரு, நான் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். என்கொயரி முடிச்சிருக்கோம் சார். ஆமாம், தனிப்பட வச்சுக்கிட்டு சத்தனை கட்ட வீரப்பனை பிடிக்க போகிறீங்க. தனிப்பட வச்சுக்கிட்டு அடையா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல இது செய்யுங்க, அப்புறம் பேசிக்கலாம். உங்களுக்கு டென்ஷன் வரும்னா சொல்லுங்க, அக்கட்ட போயிடலாம். ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்க? யார் எங்கே போனா என்ன? வயிறு இல்லைன்னா இந்த ஏரியாவில் நான் ஜெயிக்கவே முடியாது. அவனையே போட்டாங்க. பார்த்துக்கா சார், நீங்கள் ஜெயிக்கிறத தோக்குறத பேசுறீங்க. நான் சபரிமலைக்கு மாலை போட்டு அந்த கோயிலுக்கு போகிற கூட தள்ளி வச்சுட்டு தாடியோடு அலைஞ்சிட்டு இருக்கு சார். தாடியோட அலைஞ்ச என்ன, மூடியோட அலைஞ்ச என்ன, 24 மணி நேரம் டைம் தர்றேன். என்ன அதுக்குள்ள நீ கண்டுபிடி. அப்படி உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா எங்க கிட்ட விட்டுரு, கொண்டவனை நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு என்ன அக்யூஸ்ட பிடிக்கூடாதுன்னு தான் இருக்கா சார்? எங்கள் டீம் அலைஞ்சிட்டு தான் சார் இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சார். போலீஸ் கண்டுபிடிக்குதா பிடிக்கலையோ, வைரனை எவன் கொண்டாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாவன்னு எவன் கொண்டான்னு. ஏன்னா நம்மளுக்கு மேலே ஒரு எதிரி உருவாயிட்டான். நம்ம ஆளுகளை விட்டு அவன் யாருன்னு இதெல்லாம் தேட சொல்லுங்க. சீக்கிரமா கண்டுபிடிங்க. டேய், மந்திரி கோபப்பட்டாரா? நீ போட்டு பிரியாணி ரெடிடா. யார் வண்டியில் ஏறு. வணக்கம் பாய். வணக்கம் பாய். உட்காரு. வணக்கம் பாய். ஏன்டா இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறது? என்னடா மச்சான் இப்படி ஆகி போச்சு? யாருக்குடா தெரியும்? என்னடா நம்ம அண்ணனே போட்டா, நம்ம ஏரியாவுக்கு வந்து போட்டாங்க. எவன் போட்டான்னு தெரியலையே. நம்ம சாவக்காட்டில் ஒரு மேட்ரு பண்ணோம்ல, ஒரு வேளை அதில் சம்மந்தப்பட்டவனா இருக்குமோ? ஒரு இடத்துல இடம் பிரச்சனை பண்ணிக்கிறோம், பல இடத்துல பல பிரச்சனை பண்ணிக்கிறோம். எந்த இடத்துல இருந்து எந்த கத்தி வருதுன்னு யாருக்கு தெரியும்? தலை, அந்த டீ கடையில் கூட 2 டைம் அந்த பையனை பார்த்துருக்கேன் தலை. டேய், அவன் தாங்கிறது உனக்கு தெரியுமா? அவனே தான். கரெக்டா தெரியுமா? அவனே தாங்க பாய், நான் பார்த்தேன். ஏன்டா இதை முதலே சொல்ல மாட்டேன்? அவன் தானே கன்ஃபார்மா தெரியுமா? என்ன போட்ட வேண்டியதுதான். எவனா இருந்தாலும் என்ன சங்க அறுத்துற வேண்டியதுதான். அண்ணனையே போட்டானுங்க, அடுத்த கத்தி நம்ம கூட வரலாம். நம்ம அண்ணனை கொன்னவன் எவன் கண்டுபிடிச்சு அவனை கண்டிப்பா போடுறா. போடுறோம், அவனை போடுறேன்டா.
டேய் என்னடா நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்கலாம் டேய் நடடா டேய் கமான் கமான் நில்லு ஓடாத நில்லுடா கமான் கமான் வாங்க போ ரவுண்ட் அப் எங்கடா போற லாக் ஐயோ இடியட் சீக்கிரமா போ குயிக்கா போ சீக்கிரம் சீக்கிரம் போடா போடா சீக்கிரம் போடா குயிக்க போடா சார் சீக்கிரம் போங்க சார் பிடிங்க ஓட்ட பிடிங்க ஏய் நில்லுடா சார் சார் ஓடு ஓடு இந்தாடா டேய் நில்லு ஏய் சார் சார் நல்லா புடிங்க நல்லா புடி என்ன டேய் டேய் எதுக்குடா டேய் என்னடா பண்ணீங்க அவனை சார் புடிங்க சார் நல்லா டேய் டேய் நில்றா சார் சார் புடிச்சிக்க சார் சார் டேய் சொல்லுங்கடா என்னடா பண்ணீங்க டேய் டேய் சொல்லுடா இவனை ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அவனை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன் டீ கூடுறாங்க. சரி, சாவுக்காடு பீச்சில் இருக்கிற கடையில் வேலை செய்கிற 2 பசங்களும் உங்கள்கிட்ட வேலை செய்யணுங்களா? ஆமாம் சார், நம்ம கிட்ட தான் வேலை செய்யணும். லீவ் போட்டானுங்களோ? ஆமாம் சார். அதை விசாரித்து வெரிஃபை பண்ண தான் வந்திருக்கேன். பசங்களை தேடி அங்கே போனோம். நீங்கள் கடையை லீவ் விட்டுட்டீங்க போல இருக்கு. அதான் சேரை கூட்டிகிட்டு வந்தேன். இட்ஸ் ஓகே, லீவ் இட். ஆஸ்க் அ கொஸ்டின் ஃபார் யூ. இந்த கடையில் மொத்தம் எத்தனை பேர்? சரி, இதை விட்டுரு. அந்த கடையில் இருக்கிற 2 பசங்களும் ஏன் 2 நாள் லீவ் போட்டுருக்கானுங்க? எனக்கு தெரியலைங்க சார், ஏன் லீவ் போட்டாங்கன்னு தெரியல. அப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. கம்மி சம்பளத்துக்கு வளவாணி பசங்களும் இந்திக்காரனையும் விட்டுறீங்க. சரி, வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியுங்க சார், அந்த ஏரியா தான். இந்த ஏரியாவில் தான் இருக்கானுங்களா? ஆமாம் சார். நீங்கள் மலையாளியானா? எஸ் சார். மலையாளியானா? எஸ் சார். ஆளு வீடு எவ்வளோன்னு காமிச்சு கொடுக்காம? காமிச்சு கொடுக்கும் சார்.
என்ன மைதானம் மாதிரி இருக்கு. இறங்கி வைப்பா. சார் அந்த 2 பசங்க தான். ஏய் தம்பி, டீ கடையில் நீங்கள் 2 பேரும் தானே வேலைக்கு இருக்கீங்க? ஆமாங்கண்ணா. ஏய் நீ சொல்ற. ஆமாங்கண்ணா, அங்கே தான் நான் வேலை செய்கிறேன். டேய் கடைக்கு ஒருத்த புதுசாக வந்துட்டு இருந்தான்லடா, அவனை உங்களுக்கு அடையாளம் தெரியும்லடா. மரியாதையை சொல்லிடுங்க, அவங்க போலீஸு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆமாங்க சார், புதுசாக ஒரு அண்ணா கடைக்கு வந்துட்டே இருந்தாங்க சார். அவங்க என்கிட்ட அடிக்கடி வைரனை பற்றி விசாரிச்சுட்டே இருந்தாங்க சார். ஒரு டீ. யார் இவன்? ஏரியாவுக்கு புதுசாக இருக்கானே. டீ கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சுண்ணா, சீக்கிரம் பிடிச்சி கொடுங்கண்ணா, டைம் ஆகுது. சீக்கிரம்ண்ணா, 2 டீ. அண்ணா திட்டுவார். ஜி யார் அவங்க? கூட்டமாக போகிறாங்க, பெரியாளா? வந்தம்மா, டீ குடிச்சம்மா, போனாமான்ட்டு இருக்கணும். இந்த எச்சு பநாட்டு வேலையெல்லாம் வச்சு கூடாது. இல்லை ஜி, கூட்டமாக போகிறதுனால பெரிய ஆளுன்னு நினச்சேன். நிறைய பேர் போகிறதுனால ஏன் கோபுறீங்க? பார்த்துடா, மிஷினுக்குள்ள விட்டு உருக்கி எடுத்துருவாங்க. என்ன எதுக்கு கோபுறீங்க? நான் என்ன கேட்டேன்? கூட்டமாக போடுறாங்கன்னு தான் கேட்டேன். இதுக்கு ஏன் கோபுறீங்க? விடுங்க. போடா, நிற்காத, கிளம்பு. அதான் போகிறேன்ல, விடுங்க. ஏன் தம்பி ஸ்கூலுக்குலாம் போகிறது இல்லையா? நான் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை, நான் கடையில் தானே வேலை செய்கிறேன். ஓ சரி, தினமும் வந்து வெள்ளைக்காரில் ஒருத்தர் இறங்கி போகிறான்ல, அவனை பற்றி உனக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும்ண்ணா. அவன் என்ன மிகப்பெரிய எம்எல்ஏவா? எம்எல்ஏ இல்லைண்ணா, பெரிய ரவுடியா? பெரிய ரவுடிங்கண்ணா, வெள்ளை சட்டை போட்டு போகிறான். ஆமாம், அவர் தானா? சரி, அவன் வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியுமா? நீங்கள் ஏன்னா அவரை பற்றி விசாரிக்கிறீங்க? அவனுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்கண்ணா, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கண்ணா. பெரிய தாதாவா அவன்? கொலையெல்லாம் பண்ணியிருக்கானா? கொலையெல்லாம் பண்ணியிருக்காருங்கண்ணா. எத்தனை கொலை பண்ணியிருக்கான்? தெரியலங்கண்ணா. அன்னைக்கு யாரையோ கொலை பண்ணிட்டு கத்தியெல்லாம் வச்சுருந்தாங்கண்ணா, நான் பார்த்தேண்ணா. எப்போ பார்த்த? ஒரு 2 மாதம் இருக்குங்க. இப்படி டெய்லி வந்து அந்த அண்ணனை விசாரிச்சுட்டு இருந்தாங்க சார். அப்புறம் வைரண்ணை செத்த அன்னைக்கு சாயங்காலம் நான் தாங்க சார் போய் டீ வச்சுட்டு வந்தேன். அங்கே வைரண்ணை இருந்தாருங்க சார். வைரண்ணா டீங்கண்ணா. வைடா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க சார். இந்த ஏரியாவாடா? ஆமாங்க சார், இந்த ஏரியா தான் நினைக்கிறேங்க சார். சரி, அவன் எப்படி இருப்பான்? ஆளு ஹைட்டாக இருப்பானா? ஆமாங்க சார், ஹைட்டாக தாங்க சார். அழுகாத வாடா. சரி டேய் அழுகாதடா, வா வா. விடுங்க, நான் வீட்டுக்கு சரிடா, அழுகாம வா, சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். என்ன பசங்களை வச்சு பார்த்தா மூப்பன்னா கிடைச்சிடும் சார். டேய் அழுகாம வா, சொன்னா கேட்க மாட்டா. விடுங்க. அந்த அண்ணனை காட்டினா நீ விட்டுருவோம். நடந்து தாங்க சார் வருவான். பைக் இல்லை? இல்லை சார். எந்த டைம் வருவான்? ஈவினிங் டைம் வருமானா இல்லை? சார் 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 சார், அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காதாங்க சார், அவன் தாங்க சார்.
யாரு அந்த வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டுருக்கான் அவனா? போட்டுருக்கான் அவங்க தான். அவன் தானா? டேய், உங்களுக்கு நல்லா தெரியுமாடா? நல்லா தெரியும் மேடம், அவன் தான். உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமாடா? நல்லா தெரியுங்க சரி சார். நீங்க 2 பேரும் கடைக்கு போங்க. தேவைப்பட்டா கூப்பிடுவோம்டா, சரியா? சரி போங்கடா. போ. அப்பா தப்பிச்சிட்டேன்டா டே. சார் இப்போ என்ன பண்ணலாம்? பாத்தீங்களா மேடம், ஒரு மர்டரை பண்ணிட்டு எவ்வளோ அசால்ட்டா இங்க வந்து உட்காந்துருக்கானு பாத்தீங்களா? என்ன சார் இந்த நாத்தனா இருக்கு? ஏய் எந்தரா எந்தரா எந்திரி. ஓ நீ இங்க ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்கியா? ஏய் பொறுக்கி நாயே, அங்க ஒரு கொலை பண்ணிட்டு இங்க வந்து ஒரு கொலை பண்ணிருக்கியாடா? நான் கொல்லல. இல்ல நான் கொல்லல. இல்ல நான் கொல்லல. இல்ல நான் கொல்லல. இந்த பொண்ணை கொண்டது நீதானா? இல்ல சார், இல்ல சத்தியமா நான் கொல்லல சார். யாராவது காதலியே கொலை பண்ணுவாங்களா சார்? அவன் என் காதலி. உண்மையா? நான் கொல்லவே இல்லை சார். சத்தியமா நான் கொல்லவே இல்லை சார். சார் என்னை நம்புங்க சார். மேடம் நான் கொலை பண்ணலைங்க மேடம். சார் நாம தேடிட்டு இருந்த அக்யூசி இங்க ஒரு கொலை பண்ணியிருக்கான் சார். ஆமாம் சார், அவனை பிடிச்சேன் சார். வந்த இடத்துல பார்த்தேன் சார், பிடிச்சேன் சார். சரி சார், சரி சார், ஓகே சார், ஓகே சார். ஸ்டேஷனில் கொண்டு சப்மிட் பண்ணிடுறேன் சார். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். ஸ்டேஷனில் ஹேண்டில் பண்ணிடுறேன் சார். நான் பண்ணல சார். ஓகே சார். சார் நான் கொலை ஓகே சார். ஓகே சார். கொலை பண்ணல சார். ஓகே சார். ஷியோர் சார். ஓகே சார். ஓகே சார். பண்ணவே இல்லை சார். சரி சார். நான் அவளை கொல்லல சார். சார் ஒரு நிமிஷம் சார். நான் அவளை செத்துட்டா சார். அவ்வளோதான், நான் கொல்லலையே சார். புரியல சார். சரி சார், ஓகே சார். மேடம் அனுப்பிச்சிடுறேன் சார். பாடி டிஸ்போஸ் பண்ணி சார். ஓகே சார். சார் மென்டல் மாதிரி உழைக்கிட்டே வரான் சார். சார் சிரிக்கிறான் சார். நான் கொல்லல சார். அழுகுறான் சார். நான் கொல்லல. நான் அவ செத்துட்டா. பாத்துக்கிறேன் சார், பாத்துக்கிறேன் சார். சார் கன்ஃபியூஸா இருக்கு சார். நான் கொல்லல, ஆனா அவ செத்துட்டா. என்ன சார் லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காங்க? ஆமாய்யா, குடிச்சதுல இருந்து அதையா தான் சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப சொல்றான் பாரு. போடா உள்ள போடா. சரியா இருக்கும்.
செத்துட்டா அவன் செத்துட்டா சார் யார் அவன்? செத்துட்டா சார் செத்துட்டா சார் அந்த ரெண்டு கொலை பண்ண அக்யூஸ்ட் இவங்க சந்தேகமா இருக்கு சார் சார் செத்துட்டா செத்துட்டா புடிச்சல இருந்து ஏட்டா தான் சொல்றான். சார் ஏட்டு தண்ணி எடுத்துட்டு வா தம்பி. இங்க பாரு ஒண்ணு இந்தா தண்ணி குடி. அவன் செத்துட்டா. ஒண்ணு இல்லையா தண்ணி குடி. வேணாம் சார் வேணாம். குடியா. இந்த புடி. ஒண்ணு இல்ல சொல்லுங்கண்ணே. ஒன்றும் பயப்படாத. பயப்படாத ஒன்றும் இல்லை. வா ஒன்றும் இல்லை வா. என்னாச்சு? ஏய் மறுபடியும் வா. இவன் எப்படியாதான் சார் கேரளால இருந்து 2 ஹவர்ஸா சொன்னதையே சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இவன் தான் சார் அந்த 2 கொலையும் பண்ணியிருக்கணும். இல்லையா இவனை பார்த்தா மெண்டல் மாதிரி இருக்கு சார். இவன் பைத்தியக்காரன் இல்லை சார். இவன் தான் சார் இந்த கொலையை பண்ணியிருப்பான். ஹலோ யோ இரு இங்க வா சார். காமனரா சொல்லுங்க சார். அந்த வைர சம்சாரம் சாப்பாடு கொண்டு போனான்ல? ஆமா சார். அதுல ஏதோ விஷம் கலந்துருக்காமா. நீ ஏட்ட கூட்டிட்டு உடனே கிளம்பு. சரிங்க சார். யோ போயா அங்க போய் கரெக்டா பார்க்கணும் புரியுதா? எஸ் சார். ஏய் சார் நம்ம ஆளுங்க அங்க வர்றாங்க. பார்த்து அந்த ரிப்போர்ட்லாம் மட்டும் கொஞ்சம் கரெக்டா கொடுத்து விட்டுருங்க சரிங்களா? ஹலோ யாருமா வீட்ல? யாரு? வாமா வெளியே. சார் நீங்க இந்த நேரத்துல? உன்னை இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொன்னாரு. வா. எதுக்குங்க சார்? கொஞ்சம் விசாரிக்கணும். என்கிட்ட என்ன விசாரணை? உன் ஹஸ்பண்ட் இறந்த விஷயமா விசாரணை பண்ணணும். அது விஷயமா என்கிட்ட? தேவையில்லாத பேச வேண்டாம். கிளம்பு. சார் அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க சார். இப்போ நீ வர முடியுமா முடியாதா? சார் இந்த நேரத்துல வந்துட்டு கூப்பிடுறீங்க? எந்த நேரமா இருந்தாலும் வந்துதான் ஆகணும். இல்லைன்னா வேற மாதிரி நடக்கும். பரவாயில்லையா? சார் வீட்டை விட்டு எப்படிங்க சார் வர முடியும்? வீட்டை வெளியே கிடக்கிற பெருசு பார்த்துக்கோ. நீ வா. வாமா புறப்படு. வா. டைரி இது யாரு? இது அக்யூஸ்டுதா? வைரன். தாயின் வயிற்றுக்குள் உதைத்து பிறப்பவர்கள் மத்தியில் உதைவாங்கியே பிறந்தவன் நான். முந்தாடிகளை முடிஞ்சு வச்சிருக்கியா காசை? கொப்ப சம்பாதிச்ச காசாடி. நான் சம்பாதிச்ச காசை தாண்டி முடிஞ்சு வச்சிருக்க. போடி இவள கொட்டு காச்சு. ஆளு வித்தியாசமா இருப்பானாட்டிருக்குதே. என்ன சார்? வைரம் சம்சாரம் சார். ஓஹோ ஏமா நீ தான் வைர சம்சாரமா? ஆமாங்க சார். நீ தான் அவனை கொன்ன? இல்லைங்க சார். உண்மையை ஒத்துக்கோ. விட்டுருவாரு. நீ கொல்ல? இல்ல இல்லைங்க சார். எல்லாம் தெரியும் எங்களுக்கு. நீ கொல்லாம எப்படிமா வஞ்சத்தான்? சார் ஒத்துக்கோ. இல்ல சார் நான் அவரை கொல்லல. சாப்பாடு கொண்டு போனியா? ஆமா சார் கொண்டு போனேன் சார். சாப்பாட்டுல விச வச்சுதானே அவனை கொலை பண்ணிருக்கிற? இல்ல சார். உண்மையை ஒத்துக்குமா? இல்ல சார் நான் அவரை கொல்லல சார். ஒரு மோசமான ஆளு. இங்க பாருமா இங்க பாருமா நீ ஒரு பொண்ணு. இந்த கேஸ் இதோட முடிச்சுக்கலாம். அவன் ஒன்றும் பெரிய தியாகி கிடையாது புரியுதா? அவனை நாங்களே சுட்டு கொன்று பாரதேஸ் நாய் அவனை. இங்க பாரு இப்பவும் சொல்றேன் நீ கொன்னுன்னு சொல்லு. இல்ல சார் நான் அவரை கொல்ல சார். யாராவது புருஷனையே விச வச்சு கொள்வாங்களா சார்? புருஷனுக்கு விச வைக்க மாட்டாங்க. ஆனா நீ கொண்டு போன சாப்பாட்டுல விச இருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ தான் கொன்ன. இல்ல சார் நான் கொல்லல. நீ சாப்பாடு கொண்டு போனே இல்லையா? நான் கொண்டு போனேன் சார். ஆனா நான் விச வச்சு கொல்லல. யோ அந்த ரெக்கார்ட் அடியா சார். அவன் செத்து. அவனை மூட்டு உட்கார்றா. யோ சேகர் சார். அவனுக்கு விச வச்சு கொல்லியா அவனை? நாளை பத்தி எனக்கு தெரியாது. சும்மா உட்காரு. சார் செத்துட்டா. செத்துட்டா. சும்மா உட்கார்றா. சார் இந்தாங்க சார். ரெக்கார்டு ஃபைலா இருக்கு பாரு. சாப்பாட்டுல விச இருந்திருக்குது. நீ சாப்பாட்டுல விச வைக்காம உன்னோட சாப்பாட்டுல எப்படி விச வந்துச்சு? சார் நான் சத்தியமா விச வைக்கல சார். மறுபடியும் பாரு. இல்ல சார் நான் விச வைக்கல சார். சாப்பாட்டுல எப்படி விச வந்துச்சு? இல்ல சார் நான் வைக்கல சார். நான் வைக்கல சார். நீ விச வைக்காம சாப்பாட்டுல எப்படி விச வந்துச்சு? சார் இவளை வேற மாதிரி ட்ரீட் பண்ணாதான் சார் உண்மை வரும்.
ஹலோ. சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்க. நான் இன்ஃபார்மர் பேசுறேன் சார். சார் இந்த வைரம் கேஸ் விஷயமா 2 திருநங்கைகள் வந்துட்டு. சொல்லுங்க. சார் உக்கடம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கரும்பால் இருக்குங்களே. ஆமா. அங்கதான் அந்த 2 திருநங்கைகள் பாத்தீங்க அப்படின்னு இருக்காங்க சார். சேகர் இங்க வாங்க. என்னையும் அந்த கேஸில் புதுசாக அடுத்தடுத்துன்னு வந்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் அவனும் வந்து நான் கொல்லியும்பான். அப்படி தான் போயிட்டு இருக்குது. இப்போ கிடைச்சவன் பூரா அதை தான் சொல்கிறான். எவிடன்ஸ் பூரா கரெக்டாக இருக்குது. பிடிச்சா நான் கொல்ல நான் அவன் இல்லை அதையே தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. சார் இவ தான் கொலை பண்ணிருப்பாங்க. இவ கொலை பண்ணாலா அவன் கொலை பண்ணானாங்கிறத தானே விசாரணை பண்ணிட்டு இருக்கான். புரியுதா? புரியுதுங்க சார். நீ என்ன பண்ணுற இறையன்பு? சொல்லுங்க. சேட்டை கூட்டிக்கிட்டு நேராக அந்த திருநங்கையெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடு. அவங்க எங்கேயும் தப்பிச்சு போகாம பார்த்து ஜாக்கிரதையாக இங்கே கூப்பிட்டு வந்துடணும். புரியுதா? ஓகே சார். ஏற்கனவே 2 அக்யூஸ்ட் ஒரு அக்யூஸ்ட் தப்பிச்சு போயிட்டான். அவனுக்கு இமீடியட்டா பிடிச்சி அவனை சேகர் உடனே கண்ட்ரோல் ரூம் கூப்பிட்டு சொல்லு. உடனே கூப்பிட்டு சொல்லு. இந்த அக்யூஸ்டிங்ல பார்த்து கரெக்டாக கூப்பிட்டு வாயா. ஓகே. அது திருநங்கைங்க பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதா? கூப்பிட்டு வர்ற என்ன ரெக்கார்டெல்லாம் கிளியரா வந்துட்டு தான் இருக்குது. ஆனா எவன் கொலை பண்ணானே புரிய மாட்டேங்குது. சார் ஃபைல் எல்லாமே இருக்குங்க சார். செக் பண்ணி. யார் நீ இத முதல்ல இருந்தா இங்க இருக்குதுல்ல. ஓகேங்க சார். கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன். என்னத்த கலெக்ட் பண்ண? நீ போய் ஏட்ட கூட்டிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்துரு போ. ஓகே சார். தேங்க் யூ. ஏமா அங்க போய் உட்காருமா. சார் அவர் டேய் உன்னை கொன்றும் பாத்துக்கொண்டீங்க. என் தாய் எனக்கு பால் வார்க்கும் போதே என் தாயை பதம் பார்த்தவன் தந்தை எனப்படுபவன். அழுகாதடா செல்லம். சரிப்பா. ஏய் எங்கடி காசு? ஏய் சரிப்பா. சரி. ஏய் எங்கடி காசு? கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. என்னடி உனக்கு? உனக்கு எதுக்கடி தோடு? ஏயோ என்ன இப்படி சாக அடிக்கிற? சிச்சு அம்மா பாரியா. அம்மா பாருங்க செல்ல புள்ள. என்னம்மா நல்லா படிச்சு நல்ல பையனா இருக்கணும். அடியே என்னடி ஆயாளும் அவனுக்கு கொஞ்சம் குழாவி கூத்தடிக்கிறீங்களாடே? உன்னால இப்படி தினம் அழுவுறதுக்கு ஒரே நாள் அழுதுருவேன். செத்து தொலைய. ஆண்டி சாவணும். நீ போய் சாவேண்டி. விடியா முத கைய விடியா. என்னையும் சாவ சொல்லிட்டு உனக்கு எது கிடைத்தாளே? தாளி பணம் கேட்க வந்தா ஒப்பரி வச்சுட்டு இருக்கான். வாங்கண்ணா. அட ஏங்கண்ணா அழுகிற? உட்காருங்கண்ணா. புருஷ அடிச்சு போட்டானாக்கு? ஆமாங்கண்ணா. தினம் இந்த வீட்டுல இதுதான் நடக்குது. சரி அது குடும்ப பிரச்சனை. என் பணம் என்னாச்சு? அட நானும் கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ தேம்பி எழுதிருந்த என்ன அர்த்தம்? அண்ணா பொறுத்துக்குங்கண்ணா. கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க. எப்படியாவது உங்க கடலை அடைச்சிடுறேங்கண்ணா. எல்லாம் சரி கண்ணே. நீ அண்ணான்னு சொல்றதே எனக்கு பிடிக்கல கண்ணே. நான் சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டா நீ இப்படி அழுதுட்டு இருக்க தேவையில்லை. இல்லை அழுகாதடா. ஏங்கண்ணே எம்பசிவே திக்க முடியல. நீ எப்படி என் பணம் திருப்பி தர போற? அண்ணா எப்படியாவது உங்க கடனை கண்டிப்பா அடைச்சிருவேண்ணா. 2-3 நாள் பொறுத்துக்கோங்க. எப்படியாவது கூலி வேலை செஞ்சாவது கொடுத்துடுறேண்ணா. எவ்வளோ எப்படியோ பிழைக்கிறா. உனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அண்ணா நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. நல்லா தானே இருக்கேன். புரியலையா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைண்ணா. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. எங்க குடும்பம் பெரிய குடும்பம். இந்த குடிகாரனை நம்பி
என் வாழ்க்கையே போச்சுண்ணா. இவனை நல்லவன் நினைச்சுதான் கல்யாணத்தை பண்ணி இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு அம்மாவாயிட்டேன். நான் என் பிள்ளைய எப்பாடுபட்டாவது கூலி வேலை செஞ்சாவது வளர்த்துக்கிறேன். ப்ளீஸ் அண்ணா, இது மட்டும் வேண்டாண்ணா. போங்கண்ணா, போங்கண்ணா. ஐயோ கண்ண, அண்ணான்னு சொல்றத முதல் நிறுத்து. அப்புறம் பாரு ஐயோ, ஐயோ, ஐயோ. எப்படி ஜொலிக்குதுன்னு பாரு. அடம் முரண்டு பிடிக்காத, எனக்கும் பைசி தான், உனக்கு புரிய மாட்டேங்குதே. போடா நீ வேற. ஐயோ அம்மா. ஏங்கண்ணே, உனக்கும் பசிக்குதாக்கு? இரு வர. இந்தாகண்ணே, போய் சாப்பிடு. ஐ ஐயோ ஐயோ ஐயோ. கொஞ்சம் தள்ளு. சாந்திக்கு நீ தேவல. மாமா, ஏன்டா கண்ணு? நாளைக்கும் வருவீங்களா? இல்லடா, வட்டியே கழியில அசல் இருக்கல, வருவேன். சரிங்க மாமா. வர இரு. இது வேற நடக்குது அடி. ஏண்டி எவ்வளவு நாளாடி இது நடக்குது? ஏண்டி தேவடியா முண்டை, உன்னை என்ன செய்யற பாரு. செத்து தோழடி, உன்னை என்ன செய்யற பாரு. எனக்கே துரோகம் பண்றியாடி? போய்த்தரடா.
அக்கா ஓடுக்கா அக்கா ஓடுக்கா அக்கா ஓடுக்கா வந்துடுவாங்க ஓடுறி அக்கா வந்துட்டு இருக்காங்க. ஏன் எப்படி ஓடிடுறீங்க? ஐயா எங்களை காப்பாத்துங்க ஐயா. என்னாச்சு என்னாச்சு? இறந்துட்டான்னு சொல்லி போலீஸ் வந்து எப்படி போலீஸ்காரங்க தோத்துறாங்க. சரி உள்ள போங்க, நான் காப்பாத்துங்க பாத்துக்கிறேன். ஐயா. போலீஸ் காப்பாத்துங்க ஐயா. இங்கெல்லாம் யாரும் இல்லைங்க. அங்கெல்லாம் போகாதீங்க. இருக்காங்களா இல்லையா நாங்கள் பார்த்துக்குறோம். யோ அதை ஓப்பன் பண்ணியா. யோ நல்லா பாரு. என்னய்யா பண்ணைக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கியா? ஐயா இதெல்லாம் ப்ராப்பராக வாங்கியிருக்கீங்கய்யா. யோ எல்லா பக்கமும் தேடியா. யோ நல்லா கீழே குமிஞ்சு பாரியா. இல்லைங்க சார். இல்லையா இங்கே தான் வந்தாங்க. யோ இங்கே தான் வந்தாங்க. சரி வாயா போலாம். இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். சரி சார். ஏய் பேசாம இரு. ஏய் அமைதியாவா. பேசாம வா. பயமா இருக்குக்கா. போலீஸ் போயிட்டாங்க. நீங்க பார்த்து பத்திரமா போய்க்கங்க. யோ போலீஸ்ல போல இங்க தான் இருக்கு. போலீஸ் போய் பேசுறியா? அப்படியே போட்டனா. யோ ஏடே முதல்ல இழுத்துடுவாயா. ஏய் எந்திரிங்க. யோ ஏய் யோ முதல்ல உன்ன லாடம் கட்டினா சரியா இருக்குமியா. யோ எந்திரி. ஏய் எந்திரி எந்திரி. எந்திரி எந்திரி. அடி யோ ஏடே எந்திரி. எதியா அடிச்சத வளையாக மாட்டேன். எந்திரி வாடி. எந்திரிமா. தக்கத்தை பிடிக்காத விடுங்க சார். வா எந்திரி கொல்லிங்க. வாடி. யோ கமண்டரையா. யோ நீ கமண்டரையா. எந்திரிமா. விட்டுருங்க சார். ஏய் மாமா ஏட்டு அங்க வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சா உங்க நடைய பாத்தியா? ஏய் சே ஏய் இந்த சூர்யா மாதிரி இருக்கீங்க. கம்முனு வரையலையா போட்டனா போ. இந்த செல்போன் வந்ததுல இருந்து ஆளுக்கு அடிச்சிடறானுங்க. சார் இவதான் சார் அந்த அக்யூஸ்ட். வணக்கம் சார். அக்யூஸ்டா நேரம் நிலமா. யோ அங்க என்னைய பார்த்துட்டு இருக்கற? சேலைய சரி பண்ணமா தானே நிக்கிறேன். ஏய் ஒழுங்கா நில்லு. ஒழுக்கமா நில்லு. இதுக்கு மேல எப்படி நிக்கிறது? ஏய் வைரவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? யார் சார் வைரவன்? எந்த வைரவன்? நிஜமா உனக்கு தெரியாதா? பொய் பேசாத. ஏய் நீ தானே கொன்ன? உன் சௌரி முடி அங்க கிடந்தது. நீ தான் கொண்டைங்கிறதுக்கு எல்லா ரெக்கார்டிங் இருக்குது. புரியுதா? சொல்லிட்டு தானே இருக்கேன். சொல்லமா உண்மையை சொல்லு. தெரியாது சார். யோ அங்க என்ன கொஞ்சிட்டு இருக்கற? சொல்லுங்களேன். பொய் பேசாத. கொன்னு போடுவேன். சார்ட்ட சொல்லு. நான் எதையும் பார்க்கல தானே சொல்றேன். இங்க பாருமா, உங்க மேல நாங்க மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறோம். அதுக்கு அந்த மதிப்பு மரியாதை நீங்க தான் காப்பாத்திக்கணும். நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ இல்லைன்னா அப்புறம் அங்க எதுக்கு போனேன்? போன் வந்துச்சு போனோம். போனையா? உண்மையை சொல்லு. போனே இல்ல அங்க என்ன நடந்தது? மாமா வைரவும் இருந்தான். வைரவ் இருந்தா உங்களோட இருந்த அக்கிஸ்ட் இன்னொருத்திங்க ஓடி போயிட்டாளா? அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கா சார். எந்த ஆஸ்பத்திரி? ஜிஹெச். இல்ல தப்பிச்சு போயிட்டானே எங்க என்கொயரில வந்துச்சு? சார் தப்பிச்சு போகல சார். அடிபட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கேன் சார். இங்க பாருமா, உண்மையை சொல்லிட்டீங்கன்னா இந்த கேஸில் இருந்து ஒரு சின்ன இதோட போயிடலாம். இல்லைன்னா தொலைச்சு தொங்க விட்டுருவோம். பாத்துக்க. விட்டுட்டாலும் ஏய் நான் தான் செய்யலீங்கன்னு. பொய் பேசாத. கூத்தானோ சத்தியமா செய்யல. நீ செய்யலினா அவன் எப்படி செத்த அந்த இடத்துல? எதுவும் பண்ணல சார். 7 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வந்துட்டு 2 மணி நேரம் என்னமா நடந்தது சார்? வேலை நடந்து நீ வந்ததுக்கு அப்புறம் தான் செத்துருக்கான். அப்ப நீ தான் கொன்ன. பண்ணேன். கொலை பண்ண. நீ பண்ணதெல்லாம் கேட்கல. கொலை பண்ணியே இல்லையா? பண்ணுதானே சொன்னேன். ஏய் வாய மூடிட்டுறா, இல்லாட்டி இவவோட சேர்த்து ஒரே செல்லு போட்டுருவேன். சரியே போடுங்க. அங்கதான் எல்லா வசதியும் இருக்கு. ஏய் ஏய்
அவனை வாய் அடங்க சொல்லுங்கடா. இவன்ட கத்தி கத்தி எனக்கு பைத்தியம் முடிச்சிட மாட்டேங்குது. பெரிய அக்க போடுறா சார். நேரா நில்லு. யோ அங்க என்ன கொஞ்சிட்டு இருக்கற? ஆட்டம் போட்டுட்டு இருந்தீனா அரைஞ்சு போடுவேன். ஒரு இடத்துல நில்லு. இல்ல என்னைய இங்க பாருமா. நில்றீங்கற. என்ன உன் மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்கோம். தயவு செஞ்சு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்கு கோஆபரேட் பண்றியோ அதே அளவுக்கு உனக்கு நான் கோஆபரேட் பண்ணுவோம். உன் ட்ரெஸ் எல்லாம் முதல்ல சரி பண்ணு. தேவையில்லாத சீன்லாம் இங்க வேண்டாம், புரியுதா? குட்டிச்சவர் கோபாலு, தோப்பு வேணு, மொட்டை பாயு, அக்னி ஆனந்து, முச்சந்தி மோகன், சென்னி சரவணன். இவனுங்களா இந்த ஏரியா ரவுடிங்க. ரவுடிங்க பேரையே கெடுக்கிறானுங்க. நம்ம சர்வீஸுக்கு எப்பேற்பட்ட ரவுடியெல்லாம் பார்த்துருக்கோம். யோ சார், இதுங்களெல்லாம் உள்ள போய் உட்கார வையா. ஓகே சார். போடா போய் ஓரங்கடா. கேட்டு சொல்லுங்க சார். யோ வாடா வா. இவனெல்லாம் பார்வையில வச்சுக்க. ஓடிக்கிட்டு வேற போறானே. போய் உட்காருங்க. அந்த நாலு பேத்துல தான் போய். யாரா இருக்கும்? நான் அவரை கொல்லல சார். நான் அவளை கொல்லல. தெரியாது சார். என்ன இவ்வளவு நேரம் இவ்வளவு காணாம? பேச மாட்டியா? என்ன கோவமா? சாரிடா, ப்ளீஸ்டா. என்ன இதுக்கெல்லாம் கோச்சுக்குவியா? சாரிடா, லேட் ஆயிடுச்சு. இவட நோக்கு இங்க பாருடா. கோச்சுக்கிட்டியா? பேசுடா, இங்க பாரு. சாரிடா, பேசு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? காலையில் 6 மணிலேருந்து நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மணி எவ்வளோ ஆகுது இப்போ? 10 மணி ஆகுது. ஆ, உன்னால் கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியாதுல்ல? ஹாலிடேல கூட டெய்லி உனக்காக இப்படி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சொல்லு, இது ஃபஸ்ட் டைமா என்ன? எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? அதுக்கு தான் சாரி கேட்டல்ல. சாரிடா. எனக்காக 1/2 hour கூட வெயிட் பண்ண மாட்டியா? நீ எப்படி லைஃப் லாங் எனக்காக வெயிட் பண்ணுவ? ஏ பட்டி, பேச மாட்டியா? போ. ஏய், அதுக்குள்ள என்ன கோபம்? ஆ, இதுக்கு போய் கோவிச்சுக்கிய நீயே? ஆ, நான் உனக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அது உனக்கு தெரியறதில்ல. ஆனால் ஒரு வார்த்தை நான் சொன்ன உடனே உனக்கு கோபம். எனக்காக மட்டும்தான் இருக்குன்னு சொன்ன. ஏன் எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? சீ போ. அபி, அபி, அபி. இங்க பாரு, ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், ஒரு பையன் வெளியே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியுமாமா? அவனை பாரு. தெரியுதா பாரு? ஏமா அவள உனக்கு தெரியுதா? இல்ல சார், தெரியாது. தெரியாது சார். நான் பார்த்தது உனக்கு தெரியுதா இல்லையா? ஒழுங்கா சொல்லிரு. இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்த போலீஸ வேற,
ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும், புரியுதா? இங்க பாரு, அந்த வைரன் எப்படி செத்தாங்கிறத விட ஏன் செத்தாங்கிறத இப்ப பிரச்சனையா இருக்கு, புரியுதா? உண்மையை சொல்லிடுமா? சொல்லு சார். சொல்றேன் சார், சொல்லிடுறேன் சார். சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே உண்மைதான் சார். அவன் ஒன்னும் யோகியமானவனே கிடையாது. அவன் ரொம்ப கொடூரமானவன் சார். என் வாழ்க்கையை அவன் சீரழிச்சிட்டான் சார். படுபாவி என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டான் சார். என்னம்மா வேலையெல்லாம் பெருசா நடக்க மாட்டேங்குது. என்ன வாங்கின பணத்துக்கு வட்டிங்கானோ முதலைங்கானோ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அண்ணா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேண்ணா. எப்படி கொடுப்ப கொஞ்சம் கொஞ்சமா? எங்கண்ணா கஞ்சி குடிக்கிறதே பெருசா இருக்குதுண்ணா. நான் என்னன்னா வந்துட்டு கொடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமா தர்றேண்ணா வட்டி பணம். வீடு வாசல்லாம் நல்லா பெருசா தான் வச்சிருக்க, ஆனா பணம் வர மாட்டேங்குது. ஏங்க? ஆட சாரி போடி உள்ள. இங்க எதுக்கடி வந்த? போடி சீக்கிரம் உள்ள போடி. ஏங்கணுமா? யார் இது? ஒரே புள்ள தானே வச்சுக்கிறாது. என் புள்ள தானே. ஒரே புள்ள தானே வச்சுக்கிறேன். அண்ணா ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சுக்கிறேன். அவள தப்பா பாத்துறீங்கடா. எந்திரிக்கணுமா? எந்திரி. ஆட ஏங்கணுமா? இப்படி ஒரு உள்ளே வச்சுக்கிட்டு பொலை தெரியாம இருக்கிறேங்கண்ணம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணா. எனக்கும் ஊருக்குள்ள எவனும் பொண்ணும் தர மாட்டேங்கிறான். நீ பொண்ணை கொடுத்துட்டா கூட ஏதோ கணக்கு பண்ணிக்கலான்னு வெய்யே. ஏங்கண்ணம்மா அட சொல்லு. அட ஏன் அழுவுற? அட வாங்கின கடன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லு, நான் அடிச்சிட்றேன். என்ன ஆளுகாத ஒரு நல்ல முடிவா சொல்லு. என்ன சும்மா அழுதுட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமா, உனக்கு இன்னும் 1 மாசம் டைம் தர, அதுக்குள்ள பணத்தை கொடு, இல்லைன்னா உன் பொண்ணை கொடு. என்ன பார்த்து நல்ல முடிவா சொல்லிடு. அண்ணா அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க, நான் பணத்தை கொடுத்துட்றேங்கண்ணா. பார்க்கலாம் எப்படி கொடுக்குறேன்னு. ஆனா உனக்கு 1 மாசம் தான் டைம் கொடுப்பனாக்கு. ஆமா. செல்லாம் வரட்டா? செல்லம் ஆட என்ன இப்படி பயப்படுற? ஏங்க அம்மா வெளிய ஆட பயப்படாத. அம்மா வெளிய யாரு கேட்ட? அப்புறமா வாங்க நீங்க. அப்புறமா வாங்க நீங்க. எங்க போயிருந்தா? நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. அம்மா வெளியில போயிருக்காங்க. இவ வேற எனக்கு அம்மா சொன்னாங்களே. அம்மா வேற இன்னும் காணோம். நமக்கு வசதியா தான் போச்சு போ. ஆட என்னன்னு பயப்படுற? தொட்டு பேசுற வேலையில வச்சுக்காதீங்க. எதா இருந்தாலும் அம்மா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கோங்க. இப்போ போங்க. பாரு மாமனை பார்த்து நீங்க போங்க ஃபர்ஸ்ட். ஆட பாரு. அதுல வந்த வேலையை பாத்திர வேண்டியதா? ஐயோ அம்மா எங்க போயிருக்குன்னு தெரியலையே. சீக்கிரம் வாமா. ஐயோ உங்க அம்மா இப்படி உள்ளயே என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கிறான்னு பாத்துக்க. பணம் கொடுக்கணுமாக்கு அதுக்கெல்லாம் சரியா போச்சு. கது நீ இப்ப பொண்டாட்டியாக்கு. ஏன் பயப்படுற? நீ என்ன அனுபவிச்சு எழுதாலு இன்னும் வேலைக்கு ஆகாதாமா. என் பொண்டாட்டி ஆயிட்ட. ஆமா.
ஏண்டி அழுகுற? என்னடா பண்ணீங்க? என்னடா பண்ணீங்க? என்னடி ஆச்சு சொல்லுடி. என்னடா இப்படி பண்ணி போட்டீங்களா? என்னடா உங்கள்ட்ட பணம் வாங்கணும் புள்ள இப்படி பண்ணி போட்டீங்களா? என்னடா நான் வீட்ல தான் நடந்த புள்ள இப்படி பண்ணி போட்டீங்களா? ஒரு மாசம் டைம் கொடுத்த பொண்ணு பிள்ளை கொடு இல்லைன்னா பணத்தை கொடுன்னு சொல்லி நீ கேட்கல. இங்க பாருங்கண்ணம்மா, நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள கொண்டு வந்து பிள்ளை வீட்டில் விட்டு வந்துரு, அவ்வளோதான். நான் தாலி கட்டி போட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்கண்ணே வரட்டுமா வரட்டுமா செல்லாம். கண்ணே 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 கண்ணே. பொண்டாட்டியா? வா வா வா, இப்போதான் அவங்க வாயாவுக்கு கண்ணு தெரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் கழிச்சு? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடக்கூடாது. ஐயா ஃபுல் டைட்டு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, சிங்கம் பார்த்துக்கிறேன். என்னடா இங்க பாரு, உன்கிட்ட எங்க அம்மா காசு வாங்கியிருக்காங்க, அதுக்கு பதிலா நீ என் கழுத்துல தாலி கட்டிட்ட. இதோட உன் உறவும் என் உறவும் முடிஞ்சுது. ஓகேவா? இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற நினைப்பு இருந்ததுன்னா இதோட அழிச்சிரு. நான் இங்க உன் பொண்டாட்டியே வரல, நான் இங்க ஒரு நடப்போனமா தான் வந்திருக்கேன். ஆட போனாங்கன்னு பெருசு பெருசா வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் இங்க வாழ்றது பொண்ணு வரல. இந்த தொட்டு பேசுற வேலையில வச்சுக்காத, சரியா? பாரு, என்ன இருந்தாலும் அட பொண்டாட்டி பணம்டி பணம். 2 லட்சம் ரூபா சும்மா இல்லை, அப்படியே தக தக தகன. சும்மா சொல்லக்கூடாதுடி, கொடுத்து வச்சபடி நான். எப்படி இருக்கிய? கோத்தா சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பா? தப்பா நினைச்சுக்காத, குணம் அப்படி. எத்தாயும் விட்டு வைக்கவே மாட்டேன். சீங்கண்டி கண்ணு. இந்த தொட்டு பேசுற வேலையில வச்சுக்காதன்னு சொல்லிட்டேன். என்ன புருஷன் பேச்ச கேக்குறியா இல்லையா? இங்க பாரு, பொண்டாட்டி தொடாதான்னு சொல்லிட்டேன். தாலி கட்டி பாத்து. அதனாலதான் உன்னோட கொடுமை தாங்க முடியாம நான் கொலை பண்ணலாம்னு சொல்லி நினைச்சேன். நான் முடிவு எடுத்தேன், நிஜமா நான் அவனை கொலை பண்ணல. நீயும் கொல்லிங்கிற, இவனும் கொல்லிங்கிற, இதுவும் கொல்லிங்குது. அப்புறம் வேற யாரு தான் கொண்டா? இங்க பாருங்க, யாருன்னு உண்மையை ஒத்துக்குங்க, இல்ல 4 பேர் சேர்ந்து பண்ணதா ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவேன். என்ன மிருகமாக்கிடாதீங்க. நீங்க 3 பேர் சேர்ந்து கொலை பண்ணிட்டு யாரோ கொலை பண்ணிட்டு இங்க இருக்கிறவங்க சுத்தல் விடுறீங்க. 7 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வந்துட்டு சார், அவ்வளவுதான். அப்ப கொன்னுட்டேன். இடையில அவர் சொன்னது செஞ்சேன் சார், அவ்வளவுதான் சார். மற்றபடி வேற செய்யல சார். 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் கொலை பண்ணாம வேற என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? செய்ய சொன்னார் சார், நான் செஞ்சேன். ஆனா செஞ்சேன் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? அவர் எதை செய்ய சொன்னாரோ அதை தான் செஞ்சேன். நக்கலா? நீயா சொல்றியா? உங்க ஆளுங்களை விட்டு தோலரு தொங்க விட்டா சார்? எங்களுக்கும் வைரனுக்கும் மார்க்கெட்ல பிரச்சனை வந்து உண்மைதான் சார்.
அங்கே பெரிய அடிதடியே ஆயிடுச்சு. அந்த பிரச்சனை எங்கள் அக்கா முடிச்சிட்டாங்க. திருநங்கை நாங்கள் 3 பேர் சேர்ந்து குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒரு ஜவுளி கடையை ஆரம்பித்தோம். அங்கே தினம் தினம் வைரனோட ஆட்களையும் தாக்க முடியல. யோ பணத்தடு எடு 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 எடு. ஏய் என்ன எடு எடு டக்குன்னு எடு. கொண்டா கொண்டா பணத்தை எடுப்பா. ஏய் பணத்தை எடுப்பா. என்ன பார்த்துட்டு இருக்க? எடு எடு எடு. சும்மா நம்ம அப்படி ஒரு நாள் மாமூல் வாங்க வந்தப்ப அடி. எங்க போறீங்க? பணத்தை எடுத்துட்டு வா. எங்க பணம்? ஏய் ஏய் மாமா போ கை வைக்கிற வேலை எல்லாம் வேணாம். பணம் போமா. ஏய் வா சீக்கிரம் வா. ஏய் அக்கா இங்க வா. உங்களுக்கு ஏதோ காசு வேணுமா? ஏய் வாமா. அக்கா இங்க வா. ஏன் கொண்டா கொண்டா. எங்க பணம் எங்க? அடி செருப்பா. எங்க பணம்? என்ன போய் எடுத்துட்டு வா போ. பணம் ஏய் அத கம்முனு இரு. பணம் எங்க? வெட்டி பேச்சு உள்ள வந்து வேலைய பாருங்கடி. ஏக்கா நீயே வாக்கா. அவனுக்கு நீ கொடுத்ததா வேணும். என்ன மாமா? ஏக்கா மாமூல் வேணுமாமா வாக்கா. அது எவண்டாவது என்கிட்ட என் மாமூல் கேக்குறது. நீயே வந்து கேளு. இந்த மாமா பசங்க போக மாட்டாங்க. வா வா சீக்கிரம் வந்து நீயே என்னன்னு கேளு. வாக்கா. யார் அது? ஏய் அடிவங்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிருங்கடா. எங்க அக்கா வந்து அவ்வளவுதான். இவனுக்கு சொன்னா என் அக்கா ஒருவா வாங்குற. அக்கா நான் பெரிய சொம்பா. இதோ வந்துட்டா கேளு. மாமூல் கேக்குறாங்க. நம்மகிட்டயே வாங்க. போ காசு எடுத்துட்டு வா. நீயே கேளு. ஏய் ஏய் மாமூல் எடுத்துட்டு வா. இப்ப மேல கை வைடா. ஏய் மேல கை வைக்காத. அடுத்த கடைக்கு போ. ஏய் மாமூல் எடுத்து. ஏய் இப்ப ஆம்பளையா தான் மேல கை வைடா பார்க்கலாம். அக்கா பா. ஐயோ ஐயோ கொட்ட கலங்கிச்சு மாமூல். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு. ஐயோ ஐயோ அடிக்குது மாமூல். அண்ணனுக்கு ஃபோன் பண்றா அவள. ஏய் ஹலோ சொல்றா மாப்ள. ஏய் அண்ணன் கிட்ட கொடுற போன். என்னது மேட்ரா? ஆமாடா அண்ணன் கிட்ட பேசு. அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. அண்ணா மார்க்கெட்ல இருந்து கோபால் பேசுறான். ஹலோ அவள வலிக்குதுடா கலங்கி வச்சுடா. ஐயோ அப்படியா? அடியோரு வலிக்குதுடா. யாரா அது? அண்ணே ஒருத்த இல்லனே. அவள டேய் அவனா அவளா? அண்ணே ஒருத்தி வலிக்குதுடா. ஐயோ டேய் என்ன லூசாடா? ஒழுங்கா சொல்றா. அண்ணே அதானே அந்த திருநங்கை. எல்லாம் ஆம்பளையாடா? என்னண்ணா? எவன் உன்னை கை வச்சானோ அவனை அங்கேயே போடு. சரி போட்டுறேண்ணே. அப்பதான் ஜனங்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் அப்படியே இருக்கும். என்ன சரி போட்டு வர்ற மாதிரி இருந்தா இங்க வந்து மூஞ்சிய காட்டு. இல்லைன்னா அப்படியே ஓடிப்பு. அதுக்கு எதிரா சரிண்ணே போடுறேண்ணே. உங்க வார்த்தைக்காக தானே காத்துட்டு இருந்தேன். டேய் போடுறா. டேய் டேய் அடிக்க. போடா குத்துறா மாப்ள. போடுறா குத்துறா அவள. டேய் 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 அடிக்காதீங்கடா. வேண்டாம்டா. டேய் டேய் தங்கச்சி விட்டுருங்கடா. அரா மாமா பசங்க போங்கடா. எதுக்கு பொட்ட ஏய் பையா? என்ன? ஐயோ, ஏய் ஏய், ஏய், உங்களுக்கு எல்லாம் கொடுத்து கொடுக்காதாண்டா. ஏய் அரா மாப்ள. ஏய் 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 எதுக்குறீங்க? ஏய் 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 விடுடி. ஏய் ஏய் கையடி. ஏய் அடிங்க உங்கள. ஏய் ஏய் அக்கா ஏய் மாப்ள அவள விட்டுறா. சொல்றடா சொல்றா சொல்றா. போடுறா போடுறா. கூத்தானவா எங்களை காப்பாத்துங்க. பயரோட ஆள் மாதிரி கை வைக்கிறீங்களா? உலக்குங்க. ஏய் 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 சார் எங்க அக்காவை போட்டதுக்கு அப்புறம் வைரவனை போகிறதுக்காக நாங்கள் காத்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஒரு நாள் அமைஞ்சது. அப்போ நாங்களே அவனுக்கு ஃபோன் பண்ணி ஏய் ஃபோனை போடுறியா அவனுக்கு? போடுறேன். ஹலோ நாங்க தான் பேசுறோம் மார்க்கெட்ல இருந்து. யாரு? எந்த மார்க்கெட்ல இருந்து? தெரியாதா? தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. இங்க என்ன டிவியா ஓடுது? என் அக்கா பேசுறமா தாரேன். என்னடி சொல்றான் அவன்? கேளு நீ ஏன் கேளு. ஏய் மாமா எங்கம்மா இருக்கு?
சொல்லு, யாரு நீ? ஏய் மாமா, நீ தான் ஆம்பளைன்னு கேள்விப்பட்டேன். எவன் சொன்னது? ஊரே சொல்லுது. ஊரே சொல்லுது? ஆமா. சரி, உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். உன் பேர் என்ன? பேர் என்னவா இருந்தா என்ன, நேர்ல வந்து சொல்றேன் மாமா. நேர்ல வரையா? வா வா. ஒருத்தி வரையா? எத்தனை பேர் வரீங்க? 2 பேர் தான் சேர்ந்து வரோம். சரி, எனக்கும் பொம்பளைகளா பார்த்து போர் அடிச்சு போச்சு. நீ வா, உன்னையோ ஒரு கை பார்த்துட்றேன். ஹலோ மாமா. வரவா? அட, நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தான் வந்துடுறோம். வித்தியாசமா ஒரு படத்தை பார்த்துலான்னு பார்த்தா விட மாட்டீங்களாட்டு இருக்குது. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? கேட்டு திறந்துருக்கா? அட, கேட்டு திறந்துதான் இருக்குது, வர வேண்டியதானே. இங்கதான் இருக்கியா? ஏய் மாமா. அட, வா வா வா. ரெடியா? இருக்கிற மாதிரி தான் என் செல்லம். ஏய் மாமா, இது வேறயா? அக்காவை மட்டும் கூப்பிடுறா, என்ன கூப்பிட மாட்டியா? ஏய் அழகா, நீதான் அந்த ஆம்பளையா? தூக்குல இருக்கியே. உன்னையெல்லாம் வச்சு செய்யணும் போல இருக்கியா? மாமா போட்டுறலாம். சீக்கிரம் கத்தி எடுறி சீக்கிரம். இது வேற உள்ள சொருகுடி. சீக்கிரம் சொருகுடி. என்ன இந்த நாத்தனா வருது? இவனம்மா போட்டுருவான் போலயே. ஏன் வர்றீங்க? அவனை முடிக்கலான்னு தான் போனேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க வந்துட்டோம் சார். அவனை முடிக்கணும் சார். எனக்கு என்னவோ இந்த கொலைக்கான காரணம் யாரோ ஒருத்தர் அந்த குரூப்ல பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. சார், எதுக்கு சார் நாங்க கொலை பண்ணணும்? எங்க தலைவர் எங்களுக்கு உசுறு சார். நாங்க கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சார். பெரிய கண்டுபிடிங்க சார். நடந்தது என்ன கேட்க மாட்டீங்க? நடந்தது என்ன தெரியுமா சார்? சார், எது சொல்லாதடா. சார், அவ சொல்ல வந்ததை நான் சொல்றேன் சார். நான் பிறக்கும்போது நல்லவனாதான் இருந்தேன். நான் ஏன் இப்ப இந்த அளவுக்கு மாறினு தெரியுமா? அதை நான் சொன்னா புரியாது. என்ன மாதிரி அனுபவிச்சாதான் புரியும். பிறக்கும்போது எல்லாம் நல்லவனா தாண்டா பிறக்கிறான். ஆனா அவன் வளர்ற விதை இருக்கு, அதுதான் அவனை கெட்டவனா மாத்துது. ஒரு நாள் நீ சாப்பிடாம இருந்ததியா? ஆனா 30 நாள் சாப்பிடாம வைத்த காய வச்சுக்கிட்டு ரோடா ஒவ்வொருத்தன் கையும் காலையும் புடிச்சுக்கிட்டு பசி 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 அப்படி தெரிஞ்சிருந்தா உனக்கு அந்த பசியினோட அருமை தெரிஞ்சிருந்தா இப்படி நீ மாறி இருப்படா. பசி, பட்டினி, போராட்டம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷமும் ஆளஞ்சு ஒவ்வொரு மனசனையும் கெட்டவனாவே பார்த்த இந்த நெஞ்சம், அந்த கண்ணு நீ பார்த்திருந்தா என்ன மாதிரி வெறி பிடிச்ச மிருகமா ஆயிருப்படா
ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? எனக்கு எனக்கு பசி, சோறு வேணும்னு ஒரு கிழவங்கிட்ட கேட்டேன். அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன குனிய வச்சு, வேணாம், அந்த நரகத்தை நான் என் வாயால சொல்ல விரும்பல. வேற வழி, அதையும் சம்மதிச்சு இந்த போன வயிற்றுக்கு சாப்பிட்டுண்டா. சாப்பிட்டு இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? எங்க அப்பா என்ன கரெக்டா வளர்த்திருந்தா இப்படி நடக்குமா? வளர்த்துலடா. காசு 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 தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல மனசும் கிடையாது, காசு தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக, என் சுகத்துக்காக என்ன 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 மாத்திருச்சா இந்த காசு? எதுக்காக நான் அழுவணும்? இதுக்காக நான் அழுவணும்? எனக்காக நான் வாழ்றேன். தப்புத்தான் தப்புத்தான் தப்புத்தான். நான் கிட்ட வந்தான். ஆனா இந்த வெறி பிடிச்ச மிருகம் என்னைக்கும் மாறாது. ஏன்னா இந்த உலகம் என்னை இப்படி மாத்திருச்சு. எல்லாம் வேலை செய்கிற மாதிரி தான் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. டேய் வாங்கடாங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய் இன்னைக்கு பூரா உங்களுக்கு லீவு. என்ன இங்கே வா, இந்தாடா ஜாலி தான். இந்தாடா டேய் இந்த. ஆமாம் எங்கே போகிறீங்க? அண்ணா ஓரமாக நின்று ஹெல்ப் ஏதாவது காலை தூக்கி ஒன்று கிடைக்கலான்னு பார்க்குறேன். அது எங்களுக்கு தெரியும். பா ஆலை மூஞ்சி. நீ என்ன பண்ண போற? எப்படியும் சும்மா தான் இருக்க போகிறேன். உங்களுக்கு ஒத்தாசையா? ஒத்தாசைக்கு சந்தில் சிந்து பாடலான்னு பார்க்குற? உன்னை பற்றி எனக்கு தெரியும். கிளம்பு. என்ன அது எங்களுக்கு தெரியும். போய் வேலையை பாரு. ஆலை மூஞ்சியும் பாரு. நீ என்ன பண்ண போற? அண்ணா என் ஆள் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு பண்ணந்தான் ஊருக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு பார்த்துட்டு வந்துடுறேண்ணே. அப்படியெல்லாம் இல்லைண்ணா. நீ எல்லாம் அடிபட்டாதான்டா இருந்துவ. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. நீ என்ன பண்ண போற? அண்ணே பக்கத்தில் சூர்யா படம் போட்டிருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேண்ணே. சூர்யாவா? அது யார்? அது சூர்யா? நடிகர் சூர்யாண்ணே. எனக்கு மேலே என்ன பெரிய ஆளு? போய் ரொம்ப நாள் ஆச்சுண்ணே, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி அந்த பய விலையை கொஞ்சம் கேட்டதா சொல்லு. என்ன? சரிண்ணா. நம்ம லெவல் ஒரு கோட்டர் தானே இல்லைண்ணே, அடிச்சுட்டு அப்படியே மல்லாக்கா படுத்துருவேண்ணே. என்னமோ பண்ணி தொலைங்க, என்ன ஆள் விட்டா சரி. என்ன புரியுதா? போ அவன் வேலையை பாருங்க.
சரிண்ணா. ஒருத்தன் இந்த பக்கம் வரக்கூடாதுண்ணா. சரிண்ணா வரலண்ணா. எங்களை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்தது சார். யோ இப்படி எல்லாம் விசாரிச்சா வேலைக்கு ஆகாது. ஒவ்வொருத்தனையும் ரிவிட் கட்டியா. ஓகேங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். வைரனோட கேஸ் விஷயமா தாங்கய்யா. வைரவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியுங்கய்யா. வைரவனுக்கு சொல்ல முடியாத ஒரு வியாதி இருந்துச்சு. அதை குணமாக்கத்தான் வைத்தியத்துக்கு என்கிட்ட வந்தாருங்கய்யா. ஆமாங்கய்யா, குணப்படுத்தலாம்னு நினச்சி தான் நாங்கள் வைத்தியம் பார்க்க கூட்டிகிட்டு வந்தோம். நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு எவ்வளவோ மறுத்தேன். ஆனால் என்னை வற்புறுத்தி வைத்தியம் பார்க்க அன்னைக்கு வைரவன் கோயிலுக்கு வந்தான். வணக்கம் சாமி. வணக்கம். வாங்க வாங்க தலைவரே, இவ்வளோ தூரம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. சாமி உட்காருங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வைரனுக்கு நீங்கள் கொஞ்சம் வைத்தியம் பண்ணி அவன் உயிரை காப்பாற்றணும். அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். யாரு அந்த பொறுக்கி வைரவனுக்குலாங்கய்யா? உங்களுக்கே அது நியாயங்களாங்கய்யா? அவனுக்கு வைத்தியம் பார்க்கறது பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி. அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு உங்களுக்கே தெரியாதா? சாமி எனக்கு எல்லாம் தெரியும். யாருக்கும் தெரியாதது எதுவும் இல்லை. ஆனால் நம்ம தமிழ் பண்பாடு என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருவர் தீமை செய்திருந்தாலும் நல்லதே செய்யணுங்கிறது தான். வள்ளுவர் இதைத்தான் சொல்றார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்துவிடல். யாரெல்லாம் தீமையே செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையே செய்ய. அப்பதான் வாழ்நாளில் மக்கள் சுபிட்சமாக வாழ முடியும்னு சொல்றார். சாமி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சவங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வைரவனுக்கு நீங்கள் வைத்தியம் பண்ணுறீங்க, பிழைக்க வைக்கிறீங்க. தீமைக்கும் நன்மை செய்யு திருக்குறள்ல இருந்து அடியெடுத்து கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்கள் இவ்வளவு தூரம் அவனுக்காக பரிஞ்சு பேச வந்திருக்கீங்க. கண்டிப்பாக நான் அவனுக்கு வைத்தியம் பார்க்குறேங்க ஐயா. ஆனால் சில நிபந்தனை இருக்கு. அதை மட்டும் அந்த வைரவன் நிறைவேற்றுவானா? செய்யறங்க. வைரவன் வரட்டும், வைரவன்கிட்ட பேசுவோம். உங்க நிபந்தனைகள் என்னன்னு சொல்லுவோம். இதோ வைரவனே வந்தாச்சு. வா வைரவா. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. நான் எந்த அன்னைக்கு கோயிலில் உட்காந்துருக்கிறேன். சாமி வைரவங்கிட்ட நிபந்தனைகள் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, அதை சொல்லுங்க. என்னையா நிபந்தனை? மிரட்டலுக்கு மணிய மாட்டேன். என்ன தலைவரா, உங்களுக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இல்லையா? என்ன தலைவரா இப்படி? வைரவா, சாமி கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு சில நிபந்தனைகள் சொல்றேன்னு சாமி சொல்றாரு. சாமி என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். 5 நிபந்தனை தான். 1 மது அருந்தக்கூடாது. 2 பொம்பளை சகவாசம் கூடாது. 3 யார் குடியையும் கெடுக்கக்கூடாது. 4 பிறர் சொத்தை அபகரிக்க கூடாது. 5 கொலை கொள்ள பாவங்களை செய்யக்கூடாது. அவ்வளவுதாங்க ஐயா. இதை மட்டும் இந்த வைரவன் செஞ்சிட்டா கண்டிப்பா நான் அவனுக்கு வைத்தியம் பார்க்க தயாரா தலைவரா. இத்தனை நிபந்தனை வைரவா, கொஞ்சம் பொறு வைரவா. எதுக்கு நான் வைத்தியம் பண்ணிக்கிட்டு? அதுக்கு பேசாம சாமி நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்றாரு. என்னன்னு கேட்டுக்கிட்டு அதன்படி தான் நடந்து பாரு. சரி, அதையும் பார்க்குறேன். இப்போதைக்கு உனக்கு அதுதான் முக்கியம். அதையும் பார்க்குறேன். நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிற. ஆனால் வைத்தியத்தில் ஏதாவது தப்பு நடந்தது தெரியும்ல, போட்டு தள்ளிடுவேன். என்ன, எதுக்கும் பயப்பட மாட்டேன். என்ன, உனக்கும் பயப்பட மாட்டேன், தலைவருக்கும் பயப்பட மாட்டேன், அதுக்கும் பயப்பட மாட்டேன். புரியுதா? ஐயா, அடுத்த வாரம் நம்ம கோவில் திருவிழா வருது. சரி. அந்த திருவிழாவில் சாமி முன்னால சத்தியம் பண்ணி அந்த நிபந்தனை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வைத்தியம் கண்டிப்பா நான் செய்யறேன். தம்பிக்கிட்ட எடுத்து சொல்லுவோம். இங்க பாருப்பா, சாமி நல்லதை தான் சொல்றாரு. நிபந்தனை ஏத்துக்க, உடம்ப பாதுகாத்துக்குப்பா. சுவரம் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். சரி தலைவரை, சொல்றீங்க. வர திருவிழா வரட்டும், சத்தியத்தை பண்றேன். உனக்கு தேவை சத்தியம் பண்ணணும், சத்தியத்தை பண்ற. அதுக்கப்புறம் நீ வைத்தியத்தை ஆரம்பிக்கணும். புரியுதா? வைத்தியத்தில் அதாவது கோளாறு வந்துட போகுது. புரியுதா? சரி சரி, நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய சோழி இருக்குது. என்ன, சரி வட்டா? சரிப்பா, போயிட்டு வா. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பார்த்துப்பா. ஆக மாட்டே இருக்குது. பசங்க கிட்ட சொல்லி உண்டி தூக்கிட வேண்டியது. வணக்கம். கோயிலுக்குள்ள வர்றது பரவாயில்ல, நான் இங்கேயே நிற்கிறேன். உங்க ஆத்தா வேணா இங்கேயே வர சொல்லு. என்ன? சரி சரி. சரியாயிடுச்சா? குணமாக்கிட்டங்க ஐயா. ஆனா குணமாக்கிட்டாலும் அவன் செத்துட்டாங்க ஐயா. அவன் கொலையானது உங்களுக்கு எப்படி தெரியும்?
கொலை பண்ணதெல்லாம் தெரியாதுங்க ஐயா. அதாவது வைத்தியம் பண்ணி குணமாயிட்டாங்கிற ரிசல்ட்டை அவகிட்ட கொண்டு போய் கொடுக்கலான்னு போனங்க ஐயா. சரி. போன இடத்துல அவனை காணங்க ஐயா. இல்லைங்கய்யா. ஆனா அந்த நேரத்துல ரூம்ல இந்த செல்லு அடிச்சுதுங்க ஐயா. நீங்க ஆளை பாத்தீங்களா? ஆளை பார்க்கலைங்கய்யா. ஆனா இந்த செல்லு அடிச்சுதுங்கய்யா. அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டேங்க ஐயா. வந்து பார்த்தா அதுல கொலை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இருக்குதுங்க ஐயா. கொண்டா இந்தாங்க ஐயா. இந்த செல்ல ஆட்டியாவது காட்டினீங்களா? யாருகிட்டயுமே காட்டலீங்கய்யா. உண்மையாங்க ஐயா. உன் வீடுங்க? அதே ஏரியால தான் ஐயா இருக்கேன். நானும் அங்கதாங்க ஐயா. வேற எங்கேயாவது யாருக்கிட்டயாவது சொன்னீங்களா? சொல்லவே இல்லைங்கய்யா. இதை ஓபன் பண்ணி பார்த்தது யாருக்கிட்டயாவது சொன்னீங்களா இல்லையா? இல்லைங்கய்யா. யாருகிட்டயுமே காட்டலீங்கய்யா. 2 பேரும் ஓரமா உட்காருங்க, கூப்பிடுவேன். சரிங்கய்யா. யோ சேகரே, இவங்க 2 பேத்தையும் அங்க ஓரமா உட்கார வை. ஓகேங்க சார். அட அட நில்லுங்க. அட ஏன் ஓடுறீங்க? அட சாவலியா? சாவுடா, சாவு. எத்தனை பேர் வாழ்க்கை சித்திரவதை பண்ணிருப்ப. சாவுடா, சாவு, சாவு. என்னம்மா? ஏமா என்னாச்சு? நீ என்னத்துக்காக அவனை கொன்ன? நம்ம யாரு வேணாலும் ஏமாத்திடலாம். ஆனா மேல ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனை யாரும் ஏமாத்த முடியாது. அங்க நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. எல்லாம் எனக்கு தெரியும். புரியுதா? என்ன பண்றது, சில இடங்கள்ல சத்தியமே தோத்தம் போகுது. இதே வேற யாராவது இருந்திருந்தா வேற மாதிரி இருக்கும். நீ பொண்ணா போயிட்ட, என்ன பண்றது? அதனால உன் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சதுக்கு எந்த ஒரு கடுமையான முடிவு எடுக்க முடியல. இதைத்தாம்மா நம்ம திருக்குறள்ல கூட திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல்னு. இதைத்தான் கீதையில சொன்ன மாதிரி 100 பேர் நல்லா இருக்குன்னா ஒருத்தனை கொல்றது தப்பே இல்லை. இதைத்தான் நீ செஞ்சிருக்க. நான் சொல்றது புரியுதா? புரியுது. அதுக்காக நீ செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய் பொழைச்சுக்க, புரியுதா? தெரியாம கூட இந்த ஊர்ல எங்கேயும் உன்னை பாத்திரக்கூடாது, புரியுதா? கிளம்பு. நன்றி சார்.
இவன் போல் எண்ணமும் வேண்டாம், இவன் போல் செயலும் வேண்டாம், இவன் போல் பிறவியும் வேண்டாம். மீண்டும் வள்ளுவர்தான் என் நினைவுக்கு வருகிறார். தீயவை தீய பயத்தலால், தீயவை தீயினும் அஞ்சப்படும். இப்படிக்கு